கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, புதிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, புதிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சொல்வோமா? புதிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, புதிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, புதிய கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொண்டீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா, அரவணைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆராதனை வேலையில சுவாமி எங்களோடு கூட இடைப்பட்டி ராஜா. ஆண்டவரே, எங்கள் கருவிலே நீர் கண்டபடியினால் சுவாமி இன்றைக்கு ஒரு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிற ராஜா. அதை சங்கீதக்காரன் உணர்ந்தவனாய், ஆண்டவரே, என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படும் நாள் முதல் கொண்டு ராஜா அவைகள் எல்லாம் உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, அழகான கண்கள் என்னை கண்டதுனாலே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, துதிக்கும் கனத்திற்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திர நீர் மாத்திரதா சுவாமி. காலையிலும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை எங்களை தகப்பனே உருவாக்கினது போல, எங்களை பலப்படுத்தினது போல, 3 மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 4ஆம் மாதத்துல பயப்படாதே, யாரு உனக்கு இந்த உலகத்துல துணை நிற்கிறார்களோ இல்லையோ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் சாதாரணவர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாலை வேளையில கூட சுவாமி நீர் பேசுவீராக. நாங்கள் விசேஷ ஜனங்கள் ஐயா, காலையில உம்மை துதித்துட்டு மாலையில ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாய் எங்களை சேர்த்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறார். ஏதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா எதினா வருவதினா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. பட்டையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பட்டையிலே கசப்பு
மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவி நீரை தீனாக மாற்றும் நம் நேசர் நம்மோடுண்டு. தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து நடக்கணும். நான் எதனாலப்பா விசேஷமா இருக்கிறேன்? நீங்க என்னோடு கூட இருப்பதனால. இன்றைக்கு காலையில தேவ செய்தியை கேட்க தேவன் உதவி செய்தார், மாலையிலே கேட்க உதவி செய்தார். நாம் எல்லா விசேஷமான ஜனங்கள். தேவ பிள்ளையை நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு துணை நிற்கிறார் என்று ஒரு சாட்சியோடு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு அம்மா காலையில ஃபோன் பண்ணாங்க. ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஹேண்டிகேப்பு, ரொம்ப தூரம் எங்கேயோ போயிருக்காங்க. ஏதோ ஒரு மாடு வந்து என்ன ஆயிடுச்சு, மிரண்டு அவங்க வண்டி மேலே மோதி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நேற்று சொன்னாங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்கன்ட்டு. பார்த்தா மார்ச்சுரிக்கு எத்தனை போகிற வரைக்கும் என்னதான் இருக்கான், உயிர் அடிச்சு கொண்டு இருந்துச்சான். 31 நேற்று என்ன தேதி, 31. சொல்லுவாங்களே இன்றைக்கி இருக்கிற நம்ம நாளைக்கு இல்லை. இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. 1ஆம் தேதி என்ன பண்ண முடியல, அவங்களால பார்க்க முடியல. நம்மளுக்கு தேவன் விசேஷமாய் கிருபைகளை கொடுத்து நடத்தினா பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அந்த கிருபை இழந்துடாதீங்க. அந்த கிருபை என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அயந்த நித்திர தேவ சமூகத்துக்கு வர முடிய கூடாதபடிக்கு என்ன வருது, அயந்த. ஆனா நேற்று தினத்துல ஜீவனோடு இருந்த மகள் இன்றைக்கு என்ன பண்ணல, இல்ல. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு இந்த 3 மாதத்துல நினைச்சு பார்த்துருக்குமா நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சு பார்த்துருப்பாங்களா? சொல்லுங்களேன். 2 ஆண் பிள்ளைகள். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. இந்த 3 மாதமா இந்த உலகத்துல என்ன பண்ணாங்க, புது வருஷத்தெல்லாம் கண்டு இந்த 3 மாதமா இந்த உலகத்துல என்ன பண்ணாங்க, தன் குடும்பத்தோடு தன் உறவுகளோடு நம்ம இருந்த தெருக்களில் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா நேற்றைய தினத்துல ஜீவனோடு இருந்த மகள் இன்றைக்கு என்ன பண்ணல, ஜீவனோடு இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளுக்கு துணை நிற்கிறேன் என்று பயப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்ற வார்த்தையை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அயந்த நித்திர. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம படுத்தா நாளைக்கு என்ன பண்ணுவோம், நிச்சயமா எழுந்திருப்போம். அந்த மகள் கூட அப்படிதான் நினைச்சிருப்பா. அவ்வளவு தூரம் போறோம், நம்மளுக்கு என்ன ஆக போகுது, மாடு ரூபத்தில் என்ன வந்துச்சு, மரணம் வந்துடுச்சு. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நம்மள என்ன பண்ணோம், ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நான் சொன்னேன், ஒரு காரியத்தை பத்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ்தருக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சது? நீங்க என்ன சொன்னீங்க? கிருபை இல்ல, தயவு. என்னது? தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு என்ன கிடைச்சது? பார்க்குற கண்கள்லாம் என்ன கிடைக்குது, தயவு கிடைக்குது. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தாதான் தயவு கிடைக்கும். தேவ பிள்ளையே, கிருபை கர்த்தர் கொடுக்கறது. மனுஷன் என்ன காட்டுவான், கிருபையை காட்டுவான். சொல்லுங்களேன், மனுஷன் கிருபை காட்டுவானா? யார்தான் கிருபை காட்டுறது? தயவு என்ன பண்றது, மனுஷன் காட்டுறது. கிருபை தேவன் காட்டுறது. தேவ பிள்ளை, அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படியா இருக்கிறோமா, விசேஷித்த பிள்ளைகளா இருக்கிறோமா, ஜீவனோடு நிற்க வைக்கிறார். பார்த்தீங்களா? நான் நினைக்கிறேன் என் திறமையால, என் இல்ல, அவர் நம்மளோடு கூட வருவதினாலும் அவர் நம்மளோடு கூட இருப்பதினாலும் தான் இந்த காரியம் எதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணல, நேரிட தேவன் விட மாட்டார், வேலை அடிச்சு வைக்கிறாரு. உண்மையிலே அம்மா சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப வேதனை இருந்துச்சு. நான் இதான் சொன்னேம்மா, இந்த 3 மாதம் அந்த மகள் என்ன பண்ணியிருக்க மாட்டா, நான் மறிச்சு போயிடுவேன்னு நினச்சி. ஒரு வியாதி இல்லை, ஒரு சோர்வு இல்லை, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மகள் சந்தோஷமா இந்த 3 மாதமும் வாழ்ந்து இந்த நாள் என்ன பண்ண முடியல, அவளால மரணம் சந்திச்சிச்சு. இன்னைக்கு எங்க இருக்காங்க? இத்தனை நாள் வீட்டில் இருந்தவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்க? சுடுகாட்டில் இருக்காங்க. தேவ பிள்ளையே, மரணம் ஒரு நாள் சந்திக்கும் வேலையில் தேவனுக்குள்ள நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோம், எத்தனை பேர்கிட்டலாம் நம்மளை தயவு கொடுத்து தேவன் காப்பாத்தினாரு, அதெல்லாம் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்றேன்னா என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நினைச்சு வாழ்னை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10 எடுத்து வாசிங்க. தகுதியான வஸ்திரத்தின்
ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுக்கு துணை நிற்பார். நான் போய் உலக பிரமாண காரியத்துல போயிட்டு என்ன வந்து மெழுகேத்தணும்னு நினைச்சா தயமும் கிடைக்காது, கிருபையும் கிடைக்காது. துணையும் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், எப்பவுமே வர மாட்டார். தேவனுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் அலங்கரித்து கொள்ளும் போது அநேக கண்களிலே தேவன் தயவு கிடைக்க என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார். அதே போல எல்லா நேரத்திலும் கிருபை அளிக்கும்படி ஆபத்து காலத்திலே சரி எல்லா நேரத்திலே சரி தேவன் நம்மளுக்கு துணையாய் வந்து நிற்பார். அதை நம்ம உணரணும். ஏதோ இங்க நின்று பாடும் போது இங்க நின்று சொல்லும் போது இல்ல, அங்க உக்காந்து கேட்கும் போது நம்மளுக்கு என்ன வரணும், யாரை கொண்டு தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அப்பதான் அந்த வார்த்தை என்ன பண்ண கிரியை செய்யும். தயவு கிடைக்கும் போது நம்ம வந்து ஏனோ தானோ இருந்தா வச்சுக்கோ, அப்புறம் எப்படி கிருபை கிடைக்கும்? மனுஷன் கொடுக்கிற தயவையே நீ என்ன பண்ண மாட்ட, நினைக்க மாட்டேன்னா கர்த்தர் கொடுக்கிற கிருபையா நீ நினைப்ப? சொல்லுங்களேன், எடுத்து வாசிங்க, சங்கீதம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32:8 வாசி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த உலகத்திலே மனுஷ ஆலோசனைகள் நம்மள எப்படியா இருக்கும் சொல்லுங்களேன்? மனுஷ ஆலோசனை. இப்ப நான் ஒரு போஸ்டிங்ல இருக்கேன்னா என்னதான் உயர்த்தி வச்சு மற்றவங்களை என்ன பண்ணணும்னு நினைப்பேன், கீழே வைக்கணும் தானே நினைப்பாங்க. சொல்லுங்களேன். இல்ல இல்ல, ஏன் ஈக்குவலா வைப்பேன் நீங்க நினைப்பீங்களா? எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன், யாரா இருந்தாலும் சரி ஒரு ஆலோசனை கொடுக்கும் போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆலோசனை கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? கொடுப்பல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகள் என்னை காட்டில என்ன பண்ணுவாங்களாம், என்னை காட்டில அற்புதங்களை அடையாளங்களை என்ன பண்ணுவாரு, அதுதான் நம் தெய்வம். அந்த தெய்வத்தை பின்பற்ற முடியாதபடிக்கு மனுஷன் ஆலோசனை கேட்டு கேட்டு என்ன பண்றோம், மனித ஆலோசனை எப்பவுமே நம்மள என்ன பண்ண விழறா தள்ளும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல ஆலோசனை கேட்கும் போது தேவன் அவர்கள் மூலமா என்ன பண்ணுவார், நம்ம கிட்ட உலகத்தானோடு கூட நம்ம சேர்ந்தோம்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, தகுதியா இருக்குமா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, அதெல்லாம் தகுதியா இருக்குமா? தகுதியா இருக்குமா? எல்லாவற்றையும் செய்ய நான் எங்கதான் இருக்கேன், எவன்லையா இருக்கேன்? நான் எங்கதான் இருக்கேன், எங்க இருக்கேன்? பூமியில தானே இருக்கேன். அப்போ எல்லா மனிதர்கள் செய்யற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. அவைகள் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்குமா? ஏன்னா நான் யாரு, நான் யாரு? கிறிஸ்துவ பிள்ளை. நான் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் நான் யார் பிள்ளை? கிறிஸ்துவ பிள்ளை. அந்த கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு என்ன உண்டு, ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் என் மீது ஆலோசனை சொல்லுகிறபடினால எல்லாவற்றையும் தகுதியும் நஷ்டம் என்று என்ன பண்றாரு ஒரு மனுஷன், இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் நஷ்டம் என்று என்ன பண்றாரு? யாரும் வந்து செய்யாத தேவன் நம்மள செய்ய சொல்றாரா? இதை செய்யாத அதை செய்யாத, எல்லாத்தையும் செஞ்சு இழந்து உலக பிரமாண காரியத்துல நான் ஒரு சபைகளையும் பார்க்கும்போது சொல்லுவேன், பெரிய சபையா இருக்கும், நம்ம சின்ன சபை வச்சிருக்கோம்ல, அப்ப சொல்லுவேன், பா நம்ம சின்ன சபையிலே இத்தனை பாடுகள், இத்தனை நெருக்கங்கள், இத்தனை நிந்தைகள், இத்தனை காரியங்கள் இருக்குதுன்னா அப்ப இவ்வளோ பெரிய சபையை ஸ்தாபிப்பதற்கு அவங்க எதெல்லாம் இழந்திருப்பாங்க. ஆனா பார்க்கும் போது எப்படி பாக்குறோம், ஐயோ எவ்வளவு பெரிய சபைப்பா, நல்லா இருக்குதுப்பா பிரம். ஆனா அதுக்கு விலைக்கிறையும் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க, அதுக்காக எத்தனை இழந்திருப்பாங்க. தேவ பிள்ளையே,
தேவன் ஒரு மனிதன் மீது ஆலோசனை சொல்ல வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நேராய் திருப்பாத என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. பவுலை திருப்புறாரு. பவுலை திருப்பது மாத்திரம் இல்ல, ஒரு வாலிப மகன் பவுல், யாரு சவுல், யாரு ஒரு வாலிப மகன், அவனையும் திருப்புறாரு. இங்க வராரு, எடுத்து வாசிங்கப்பா. எஸ்தர் எடுங்க, எஸ்தர் 2:9 வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால், நம்ம ஒரு மனுஷங்கிட்ட நன்றாய் இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், தயவு சொல்லுங்களேன். வேணும்னா என்ன பண்ணுவோம், அவங்கள பயன்படுத்தி. இப்ப வேணாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன், ஓரங்க. வேணும்னா என்ன பண்ணுவோம், நல்லா அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவோம், தயவு பெற்றுக்கொள்ளுவோம். வேணான்னா என்ன பண்ணுவோம் அவங்கள. ஆனா அவன், அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்தபடினால் அவன் கண்களில் என்ன கிடைச்சது, தயவு கிடைச்சது. அந்த தயவு அவன் என்ன பண்ணல, உதாசீனப்படுத்தல. நான் எதுக்கு வந்திருக்கேன், ராணிக்கு என்ன பண்ண செலக்ட் ஆகி வந்திருக்கிறேன். உன் கண்ணில் எனக்கு என்ன வேணும், தயவு வேணுமா அப்படி என்ன பண்ணல எஸ்தர் ஒரு நாளும் நினைக்கல. வாசிங்கப்பா. ஆகையால் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்க ஜாக்கிரதைப்பட்டு சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்கள் என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. மனுஷன் கண்ணுல தயவு கிடைச்சதுன்னா சிறந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், கொண்டு போய் வைப்பார். இவங்க தயவுலாம் நம்மளுக்கு எதுக்கு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கிங்க, எங்கதான் இருப்போம். எஸ்தர் கூட, எஸ்தர் மாத்திரம் எத்தனை பேர் வந்தாங்க, அநேக பெண்கள் வந்தாங்க. தேவ பிள்ளையே, அநேக பெண்கள் வந்தாங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு வந்தவள் இவள் ஒரு மாத்திரம்தான், இவள் ஒருத்தி மாத்திரம்தான். தன்னை அர்ப்பணித்தால் வாலிப மகள், வாலிபக்குரிய இச்சைகள், சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும்படி ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு தன்னை அர்ப்பணிப்போடு கூட என்ன பண்றா, நடத்த ஒப்பு கொடுக்கிறா. மொர்தெகாயுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றா, நடக்கிறா. தேவ பிள்ளையே, அதனாலதான் இன்றைக்கு யாரு பேசப்படுறா, எஸ்தர் என்ன பண்றா, அநேக பெண்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய என்ன உண்டு, என்ன உண்டு, அநேக பெண்கள். ராணினா ஒரு பெண்ணு மட்டுமா எடுப்பாங்க, ராணினா ஒரு பெண். இப்போ இது கலெக்டருக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா ஒருத்தரை மாத்திரம் தானே எடுப்பாங்க, எத்தனை பேர் எடுப்பாங்க? இப்போ போட்டி போடுறாங்கள, முதலமைச்சர் இது வரைக்கும் யாராக தான் இருந்தாங்க, 2 பேராக தான் இருந்தாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு? அந்த மாதிரி போட்டிகள் அதிகமாக எழும்பும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பெண்களில யாரும் ஒருத்தி, எஸ்தரும் ஒருத்தி. எஸ்தர் மாத்திரம் இல்ல, சில பேர்லாம் ஒருத்தரா என்ன பண்ணுவோம், செலக்ட் ஆகி பெருமைப்பட்டுப்போம். ஒருத்தரா என்ன பண்ணுவோம், பெருமைப்பட்டுப்போம். ஆனா அநேக பெண்களோடு போட்டிட்டு ஒருத்தி மாத்திரம் என்ன பெறா, தயவு பெறா. ஒருத்தி மாத்திரம் என்ன பண்றா, தயவு பெறா. ஏன்னா அவள் அர்ப்பணிப்போடு கடந்து வந்தவள். மற்றவர்கள் எல்லாம் செய்ய என்ன உண்டு, அதிகாரத்தோடு வருகிறார்கள். இவளோ அவையெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது, நான் அர்ப்பணிப்போடு வருகிறேன். அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துக்கு வந்தனா தேவன் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆதாயத்துக்காக வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் சபையில பயன்படுத்தவே மாட்டோம். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்கு வரும்போது எஸ்தர் தன்னை அர்ப்பணித்தார். வாலிபத்துக்கு உண்டான எல்லா காரியத்தையும் விலக்கி வைத்து தன்னை அர்ப்பணித்தபடினாலே இன்றைக்கும் எஸ்தர் பேசப்படுகிறாள். வாசிங்கப்பா. அவளுக்கு 7 தாதிமார்களையும் அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் தேவன் உன்னையும் என்னையும் சிறந்த இடத்தில் வைக்கணும்னா 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர்ல நான் தனியா தெரியணும். 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர்ல நான் தனியா தெரியணும். எப்படி தெரியணும்? 10ஓடு ஒண்ணா நான் என்ன பண்ணக்கூடாது,
அவங்க செய்கிறாங்களே. இல்லை, கர்த்தருக்காக நீங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து செயல்படும் போது, அது சபையாக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற தெருக்களாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? விசேஷமாக பேசப்படுவோம். இப்போ எஸ்தரை பற்றி பேசும்போது கூட இந்த பெண்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? நாங்களும் தான் என்னத்துக்கு போட்டியிட வந்துக்கிறோம் ராணிக்கு, இவங்களுக்கு மட்டும் என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. எத்தனை பேர் கூட வராங்க? சில போராமைகள் என்ன பண்ண நம்ம மேல எழும்பதான். யோசேப்பு தேவ தரிசனத்தை பெறும்போது யாரு போராமப்படுறது? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா? அக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா? சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க அவன் மீது? ஏன்னா அவர்களுக்கெல்லாம் தேவ தரிசனம் தெரியல. என்ன கோத்திரம் தான்? பிறந்ததெல்லாம் யாருடைய பிள்ளைகள் தான்? தேவன் சொல்லுவாரு, சொல்லும் போதே அவனை சொல்லுவாரு, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்த கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். பிறந்தவர்களாம் தரிசனம் பெற முடியாது. அர்ப்பணிப்பு வேணும். தன்னை அர்ப்பணித்தான் யோசேப்பு. வாலிபத்துல குழியில போட அர்ப்பணித்தான். பாவத்துக்கு விலகி ஓட அர்ப்பணித்தான். எஸ்தர் தன்னை வாலிப மகளா இருந்த போது அர்ப்பணித்தபடினால் தான் அவளுக்கு விசேஷமா என்ன பண்ணுது? தயவு கிடைக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கல. அர்ப்பணிப்பு இல்ல. தேவ சமூகத்துல 1 மணி நேரம் உட்கார்றதுக்கு என்ன இல்ல? அர்ப்பணிப்பு இல்ல. தேவனோடு கூட செலவிடுவதற்கு என்ன இல்ல? அர்ப்பணிப்பு இல்ல. தேவன் காரியத்துல அச்சாக்கிரதையா இருக்கிற, சாக்கிரதையா இல்ல. ஏதோ கடமைக்கு என்ன பண்ற எல்லாத்தையும் வந்து லவ்வோடு செய்வதற்கோ கடமையோடு செய்வதற்கு தேவனுக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரியாது. நான் மனுஷி. கடமைக்கு வந்து நான் செஞ்சேனா எல்லாரும் அங்க எஸ்தரோடு போட்டிட்டவர்களா எதுக்கு வராங்க? கடமைக்குன்னு வராங்க. அவ செலக்ட் ஆகலன்னு நான் என்ன பண்ணுவேன்? ஆனா எஸ்தர் உறுதியோடு வருகிறான், நான் ராணியா செலக்ட் ஆகணும். அதற்காக நான் என்ன பண்ணுவேன்? என்னையே அர்ப்பணிப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்றா? தன்னை ஒப்பு கொடுத்து வரபடினால்தான் அங்க வந்த ஒரு பெண்கள் கூட பேசப்படல. ஆனா போட்டியிடும் போது அநேக பேர் போட்டியிடுகிறார்கள். சத்திய வேதம் என்ன பண்ணல? மறைக்கல. அநேக பேர் போட்டியிடுகிறார்கள். எஸ்தரோடு கூட அநேக பெண்களை, ரூபவதிகளை, மகா புத்திசாலிகளை அழைத்து வருகிறார்கள். ஆனா இவளுக்கு மாத்திரம் என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. கர்த்தர் அவளோடு கூட இருந்தால், கர்த்தர் அவளோடு கூட என்ன பண்றா? யூதனாகிய மொர்தெகாயோடு கூட தேவன் இருந்தபடினால் அவன் பேச்சை கேட்டு, அவனுடைய ஆலோசனை கேட்டு தன் அர்ப்பணிப்பை. இன்னைக்கு தாய் தகப்பன் இருக்கிற பிள்ளைகளே எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க சொல்லுங்க? தாய் தகப்பன் இருந்து வழி நடத்தணுன்ற பிள்ளைகளே எப்படி இருக்காங்க? இங்க ஒரு வேஷம் போடுறாங்க, வீட்டுக்குள்ள ஒரு வேஷம், வெளியே போய் பார்த்ததான் உங்களுடைய காரியம் எல்லாம் எங்களுக்கு என்ன பண்ண தெரியும். ஆனா தாய் தகப்பன் இல்லாத ஒரு மகள் யாரோடைய பேச்சை கேட்டு வரா? தன் சகோதரனுடைய பேச்சை கேட்டு என்ன பண்றா? வரா. தேவ பிள்ளையே, அவரு சில பேர் சித்தப்பான்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க? சகோதரன் சொல்றாங்க. அவர் யாரோ ஒன்னா இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய ஆலோசனையை கொடுத்து என்ன பண்ற? ஒரு மகளை, நான் யாரோ ஒன்னால இருக்கிற, ஆனா கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம கேட்டு அதன்படி செயல்பட்டனா தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பேசப்படுவோம். வாசிங்க. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வதரத்தையும் அறிவிக்காதிருந்தால் மொர்தெகாய் என்ன பண்றாத? தெரிவிக்க. ஒரு விஷயம் சொல்லி இதை சொல்லாதீங்கன்னா நம்ம வாய் என்ன பண்ணாது? அதுவும் லேடிஸ் வாய் என்ன பண்ணாது? நான் நிறைய வாயை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒன்று பார்த்துருவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க? என் காதில் வந்து ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க, என் காதில் வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. ஏன்னா அப்போதானே இங்கேருந்து பேசுறதுக்கு ஏதுவா இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். சில காரியம் ஆவிக்குரிய பிள்ளைகள் இதெல்லாம் தகுதி இல்லாத காரியத்தை செய்யும் போது தேவன் இங்க என்ன பண்ணுவார்? ஆலோசனைய போடுவார்.
சில சமயங்கள் அது அம்பாக வரலாம், சில சமயம் அது பூக்களாக என்ன பண்ணலாம் வரலாம். ஆனா மொர்தெகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவன் என்ன பண்ணல கேட்காம போகல. எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கினான். பெண் மகள், வாலிப மகள், வாலிபத்துல தன் வாயை என்ன பண்ற அடக்கி கொள்றா. நீ அறிவிக்க கூடாது, இந்த குலத்திலிருந்து வந்தன், யூத குலத்திலிருந்து நீ வந்தன்ட்டு என்ன பண்ண கூடாது, அங்க அறிவிக்க கூடாது. நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன படிச்சிருக்கேன்? நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் என்ன வேலை செய்யறேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் தூக்கி விட்டவங்க யாராவது இருப்பாங்க தெரியுமா? தாயோ தகப்பனையோ. அவங்க பேர்ல என்ன பண்ணாது, நானே என்ன பண்ணிட்டேன், பிறந்து நானே வளர்ந்து நானே என்ன பண்ணிட்டேன், பெருசா ஆயிட்டேன். இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் விதைக்கிறோம். என்ன பண்றோம், எல்லாத்தையும் விதைக்கிறோம். சிலது 30 கொடுக்குது, சிலது 60 கொடுக்குது. நாங்களே 30 60 அறுக்கிறோன்னா நீங்களா அதை நான் இங்கேருந்து சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது, இங்கேருந்து தன் நாவை வாலிபத்தில் அடக்கி கொண்டு மொர்தெகாய் தனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறானோ தன்னை அலங்கரித்து கொள்ளத்தக்கதாய் அவள் இடம் கொடுக்கிறாள். வாசிங்கப்பா. எஸ்தருடைய எஸ்தரோவென்றால் எஸ்தருடைய சுக செய்தியையும் அவள் நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாள்தோறும் விட்டுட்டான். சொந்த மகள் இல்ல தேவ பிள்ளையே விட்டுட்டான். ஆனா நாள்தோறும் என்ன பண்றான், அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன பண்றான், அவன் இருதயம் அப்படியே பரிதவிக்குது. விட்டுட்டான். வாலிப மகள், நம்ம பிள்ளையா இருந்தா நம்ம விட்டு இருப்போமா? ஆனா தன் குலம் காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு யார்தான் இருக்கிறது? எஸ்தர் ராஜாத்தி மாத்திரம்தான் இருக்கிறான்னு அனுப்பி விட்டுட்டா. இன்னைக்கு உலக பிரமாண காரியத்துக்கு போறதுக்கு நம்ம எத்தனை ஸ்பீடா செயல்படுறோம். ஆனா அவள் அனுப்பி வைத்து விட்டு நாள்தோறும் சுக செய்தி எப்படி இருக்கா, என் மகள் எப்படி இருக்கான்ட்டு என்ன பண்றான், போய் அந்த கன்னி மாடத்துல என்ன பண்றாரு, போய் ஏதாவது ஒரு சுக செய்தி கிடைக்குமா? தொலைஞ்சது போதும்டா, வீட்டை விட்டு போனா போதும்ட்டு என்ன பண்றாங்க, நம்மளெல்லாம் சும்மா வச்சுட்டு இருக்காங்க. தொலைஞ்சி ஆனா விட்டுட்ட பிறகு அவள் எத்தனையோ அவள் சொந்த மகள் கிடையாது. மொர்தெகாய் கண்ணிலே எஸ்தருக்கு என்ன கிடைச்சது, தயவு கிடைச்சது. ஒரு தகப்பனை போல பரிதவிக்கிறான். போய் என்ன பண்றான், அவளுடைய சுக செய்தி எப்படியாவது என்ன பண்ணும் கேட்கணும்னு போறான். வாசிங்கப்பா. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை கோல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வரிடத்தில் பிரவேசிக்க அவர்கள் முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் என்ன பண்ணுவா, பிரவேசிப்பா. 1 நாள் 2 நாள் வரத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, சும்மா வந்து உக்காந்துட்டு போறோம். சுத்திகரிக்கிறோமா இல்லையான்னு கர்த்தர் என்ன பண்ணி கொண்டே இருக்காரு, நம்மள பார்த்து கொண்டே இருக்கிறார். சுத்திகரிக்கிறோம். ஆனா 6 மாதம் இல்ல, எத்தனை மாதமா, 12 மாதம் என்ன பண்றாங்க சுத்திகரிப்புக்கு. உலக பிரமாண ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு என்ன வேணும், சுத்திகரிப்பு தேவைப்படுது. நான் கிறிஸ்துவ பிள்ளை, நான் ஆராதனை செய்கிறேன், நான் தேவ செய்தி கொடுக்குறேன், நான் என்ன பண்ணுறேன் சபையில் வந்து உக்காந்துக்கிறேன்ட்டு ஏசு ராஜாவை என்ன பண்ண முடியாது, பார்த்துற முடியாது. தன் இருதயத்தில் ஒரு சுத்திகரிப்பு என்ன பண்ணி கொண்டு இருக்கணும். எப்பவுமே
அந்த மகள் நினைச்சிருக்க மாட்டா இன்னைக்கு காலைல நம்ம 1ஆம் தேதி என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோன்ட்டு. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், ஆண்டவரே நான் இங்க கண்ணு முன்னா நான் எங்க பார்க்கணும், உம்மை பார்க்கணும் ராஜா. அதனால தானே இந்த சபை கூடுதல் எல்லாமே தானே. இந்த வார்த்தைகள் எதனால் வருகிறது, நம்மை நாம் என்ன பண்ண சுத்திகரித்து கொள்ள, அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல இருக்கத்தக்கதாய். ஏன்னா ராஜாவினிடத்தில் என்ன பண்ணோம், பிரவேசிக்கணும். ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் இங்கே சுத்திகரிப்பு நாட்களிலே தேவன் என்ன பண்றாரு, நம்மள நடத்துறாரு, ஆலோசனை தந்து நடத்துறாரு. இல்லனா எல்லாரும் போல நம்மள என்ன பண்ணலாம், வெளியே இருக்கலாமா இருக்க கூடாதா, இருக்கலாமா இருக்க கூடாதா? காலைல தானே வந்தோம், சாயங்காலமா வரணும்னால வந்திருந்தா யார் தான் வந்திருக்கணும், காலையில வராத ரேகாக்கா மட்டும்தான் என்ன பண்ணோம் வந்து இருக்கணும்ல. பயம் இல்லை தேவ சமூகத்துல, என்ன இல்லை பயம் இல்லை. ஆண் பிள்ளைய கொடுத்துட்டார்ல, போட்டு என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. ஆண் பிள்ளை கிடைச்ச உடனே, ஆண் பிள்ளை இல்லைன்னா இப்ப என்ன வந்திருக்கா, தூக்கம் வந்திருக்காதுல. 2 பெண் பிள்ளைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஆண் பிள்ளை என்ன பண்ண, தூக்கம். கிருபை தயவு கிடைக்கும் போது அதை என்ன பண்ணணும். இன்னைக்கு நம்ம கிட்ட ராஜாவை பார்க்கணும்ன்ற அந்த ஆவல், ராஜாவினிடத்தில் என்ன பண்ண, பிரவேசிக்கணும் என்றா பந்தி இருக்குது. காலையில ராஜாக்குள்ள பிரவேசிக்கணும், ராஜாவோடு உடன்படிக்கை செய்யணும் அப்படின்னு அந்த இருதயம் என்ன பண்ண, தூங்குமா தூங்குமா? எங்க கல்யாணத்துக்கு போகணும், இப்போ ராத்திரி எல்லாம் என்ன வந்திருக்காது, அக்காக்கு தூக்கமே வந்திருக்கோன்ற அந்த இருக்காது. ரேகாக்கு சுத்தமா வராது. ஏன்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம், என்ன வராது தூக்கம். பெண்கள் கூட்டமா இருக்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ற கேக்குறேன், வரணும்னா யார் தான் வந்திருக்கணும், காலையில வரல, சாயங்காலம் அந்த அம்மாவும் நானும் மட்டும்தான். எனக்கு அது கடமையா இருக்கிறது. நான் என்ன பண்ணோம், வந்து தானே ஆகணும். அதனால அந்த அம்மாவுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிருக்கிறேன், மெசேஜ் எடுத்திருக்கணும். ஆனா தயவு கிடைக்கும் போது தன்னை சுத்திகரிக்க, தன்னுடைய கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதுல வளர்ந்தாதான் ராஜாவை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். 1 மணி நேரம் போதும், 2 மணி நேரம் போதும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, எப்பவுமே இயேசுவானவரோடு கூட நடங்க. உங்களை எப்ப எடுத்துக்கொள்ளணும்னு அவர் ஆவலோடு கூட என்ன பண்ணும் இருக்கணும். ஏனோக்கோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் அவன் என்ன பண்றாரு, எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார். தேவ பிள்ளையே, எப்ப நம்ம வரணும்ட்டு அவர் என்ன பண்ணும், ஆசையா காத்துட்டு இருக்கணும். அப்படியேப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்ணும், வாழணும். அர்ப்பணிப்போடு எந்த காரியம் செஞ்சாலும் தேவனுக்குள்ள அர்ப்பணிப்போடு செய்யுங்க. அர்ப்பணிப்போடு செய்யும் போது சுத்திகரிப்பின் நாட்களிலே வரும் பொழுது ராஜாவிடத்தில் பிரவேசிக்கத்தக்கதாய் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்மளுக்கு உதவி செய்வராக. பயப்படாதிருந்து எல்லா காரியத்திலும் எஸ்தர் செயல்படும் போது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த மகள் எங்க போகிறா. அதனால அநேக கண்கள் தயவு கிடைக்குது. மொர்தெகாய் விட்டுட்டு தவிக்கிறாரு. ஆனா அவளுக்குள்ளே கர்த்தர் எனக்கு துணை நிற்பார், கர்த்தர் எனக்கு துணை நிற்பார். மோசேக்கு துணை நின்றாரு, யோசுவாவுக்கு துணை நின்றாரு, எனக்கு துணை நிற்பார் என்று அவளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். அதனால வாலிப மகள் பயப்படாத செயல்படுகிறார். இன்னைக்கு எல்லா காரியத்துக்கும் பயப்படாத செயல்படுகிறோம். கர்த்தருடைய காரியத்துக்குன்னா நம்மளுக்கு என்ன வந்துட்டு, மெசேஜ் எடுக்கணும்னா என்ன வந்துட்டு, வேற எங்க பேசணும்னா நம்மளுக்கு என்ன வரும், அப்படியே அடிச்சு விடுவோம். தேவ பிள்ளையே, நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை 12 மாதம் பாருங்க சுத்திகரிக்கிறா. 12 மாதம், 1 நாள் 2 நாள்ல. நம்மளுக்கு 1 நாள் காலையில சாயங்காலம் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வந்துடுது, தூக்கம், டயர்டாயிடும். ஆனா 12 மாதங்களாய் தன்னை அர்ப்பணிக்கிறார் ஒரு மகள். அதை ஜீவனோடு வாசிச்சு பாருங்களேன், அது ஒரு உள்ள போய் வாசிச்சு பாருங்களேன். அப்பதான் அந்த மகளுடைய காரியம் நம்மளுக்கு என்ன பண்ணும். இன்னைக்கு எல்லாத்தையும் மேலோட்டமா பார்த்துன்னு போறோம், எல்லாத்தையும் மேலோட்டமா என்ன பண்றோம், எல்லாத்தையும்
இன்னைக்கு நம்ம எதெல்லாம் மேலோட்டமா பார்க்குறோமோ நாளைக்கு அது நம்ம வாழ்க்கையில வரும்பொழுது நம்மளுடைய காரியங்களே எப்படியே போயிடும், மேலோட்டமா போயிடும். உள்ள போய் பாருங்க, ஒரு வாலிப மகள் தன்னை அர்ப்பணித்து அந்த இடத்துல கொடுக்கும் போது ஒவ்வொரு கண்ணிலையும் கிருபை தயவு கிடைக்க செய்கிறார். தேவ பிள்ளையே, எல்லோரும் கண்களை மூடி, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபைதான், உங்க தயவுதான், உங்க கிருபைதான், உங்க தயவுதான். எஸ்தரை பார்த்தா, எஸ்தரை கேட்டா சொல்ல, எல்லாம் ஒரு கிருபை, எல்லாம் அவருடைய தயவு. நான் இந்த இடத்துல இத்தனை பெண்கள் மத்தியில நிக்கிறேன்னா எல்லாமே அவர் கிருபைதான். அதனால்தான் மறக்காதபடி வாழ்ந்தபடினால் தான் இன்றைக்கும் எஸ்தர் சரித்திரம் பேசப்படுகிறது. அவ மறக்கல, தயவு கிடைச்சத மறக்கல, கிருபை கிடைச்சத மறக்கல. தன் குலம் சின்னதென்று அவள் என்ன பண்ணல, அடிமையாய் வந்த மகள் என்று ஒரு நாள் அவ மறக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மேன்மைகள் வர 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 நம்ம தாழ்மையா இருந்த காலத்தை என்ன பண்றோம், மறந்து போயிடுறோம். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, உங்க கிருபைதான், உங்க தயவுதான், உங்க கிருபைதான், உங்க தயவுதான். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் இருக்கையிலே உமக்கு நன்றி. எஸ்தரை கேட்டா சொல்லுவா, அங்க அநேக பெண்கள் வந்திருந்தார்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்திருந்தார்கள். எல்லோரும் 12 மாதம் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனா எஸ்தருக்கோ எல்லோர் கண்ணில தயவு கிடைக்குது. 1000 பேர்ல ஒருத்தி நினைக்கிறா, இதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது, இதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. என் ராஜாவை நான் பார்க்க போறேன், என் ராஜாவுக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன் அப்படின்ற அந்த நினைவோடு கூட தன்னை அர்ப்பணித்த ஒரு மகளுடைய சரித்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைய, நம்மளை குறிச்சு என்ன சொல்றாங்க, நம்ம சரித்திரம் என்ன சொல்லுது, சபையில நம்மள சரித்திரம் குறிச்சு என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுல என்ன சொல்றாங்க, நம்ம இருக்கிற தெருக்கல்ல நம்ம சரித்திரம் என்ன சொல்றாங்க, இது சர்ச்சுக்கு போய் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி இல்லாதபடிக்கு சுத்திகரிக்க தம்மை தாமே ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் நாளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி தெய்வமே, காலையிலும் மாலையிலும் உடைய ஆலோசனை கேட்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுக, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்துகிற துணையும் பாதுகாப்பு சமாதானம் இப்போது எப்போது சதா காலம் நம்மோடு அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.